முன்னாடிலாம் வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களை மிரட்டிட்டு இருப்பாங்க. இப்போ குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸை மிரட்டிட்டு இருக்காங்க. இது முதல் காரணம் வந்து அடம்பிடிக்கிறது. ஆனால் எதுக்கு அடம்பிடிப்பாங்க, எவ்வளோ தூரம் அடம்பிடிப்பாங்கன்ற ஒரு காரணம் போய் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு, அதாவது என் உயிரையே நான் மாச்சுப்பேன் நீ செய்யலைன்னா, ஃபோனுக்காக சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு த்ரெட்டு போகும் அப்படின்னா எங்கே போயிட்டு இருக்கு, என்ன பண்ண போறாங்க? ஒரு ரீல்ஸுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு இப்போ மக்கள் வந்து தயாராயிட்டாங்க. மென்டலி தே ஆர் ஃபைன். அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்துட்டாங்களா? மென்டலி தே ஆர் நாட் ஃபைனுங்கிறேன் நான். புரியுதுங்களா? மென்டலி தே ஆர் ஃபைன் இல்லை, மென்டல் அறிவே இல்லை, மென்டலாக தான் இருக்காங்கங்கிறேன் நான். கும்பலோட இருக்கியோ அது 5% பிஸ்னஸ் பீப்புள், அந்த 6th நீயும் பிஸ்னஸ் பர்சன் ஆயிடுவேன். 5% அதில் வந்து ரொம்ப ஹை எண்ட் திங்கிங்காக இருக்குன்னா நீயும் ஹை எண்டாக திங்க் பண்ணாரு. 5 தருதலையாக இருந்துன்னு வச்சுக்க. 6வது இருக்கிற நீயும் யாரு? நீயும் தருதலை தான். சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ப்ளஸ் சொல்லி கொடுக்குதோ அந்த அளவுக்கு மைனஸஸையும் நிறைய சொல்லி கொடுக்குது. அந்த குழந்தை ஆர்கியூ பண்ணுதா, நீங்க சாஃப்டா பேசுங்க. அந்த குழந்தைக்கு தான் தெரியாது அது ஆர்கியூ பண்ணுது. நீங்க சாஃப்டா பதில் சொல்லுங்க. இவ்வளவு சத்தமா பேசிதான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு இல்லப்பா, நீ இப்படி கூட பேசி ப்ரூவ் பண்ணலான்ட்டு நீங்க காமிங்க. வாட் எவர் யூ ஆர் ஷோயிங் இட்ஸ் கோயிங் டு ஷோ இட் பேக் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஃபைன் மேம். இப்போ இந்த ஐஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த வேலைக்கு போறவங்க வாங்குறதுக்குன்னு யோசிக்கிறதுன்றதெல்லாம் வேற மாதிரி. ஆனா இப்போ ஸ்கூல்லேருந்தே அந்த மோகம், அதாவது ப்ரெஷர், ஸ்டேட்டஸ் ப்ரெஷரு அப்படின்றது ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கேஸ், ஒன்று வந்து மகாராஷ்டிராவில், அதாவது ஃபேமிலியாக வந்து விழுந்தது, தாத்தாவை வந்து கொலை பண்ண ஒரு கேஸ், 13 வயசு ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஐஃபோனும் பைக்கும் வாங்கி கொடுக்கறதுக்காக தாத்தாவை கொலை பண்ண ஒரு விஷயமும், இந்த மாதிரி ஒரு இது எவ்வளோ ஒரு மென்டலி ஷாக்காக இருக்குது. ரூபா ரெட்டின்ற ஒரு தெலுங்கானா பிரின்சிபலை 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க 2 பேர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஐஃபோன்ற ஒரு விஷயத்துக்காகவும் லக்ஸுரி லைஃபுக்காகவும். இது எங்கே மிஸ்டேக் ஆகுது? இந்த சொசைட்டி அடுத்த ஜென்ரேஷனை நோக்கி தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்த இந்த தருணத்தில் இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது? நம்ம வளர்கிற காலத்துலலாம் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஐயோ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் சாப்பாடு சாப்பிடாம இருக்காங்க, அதுக்கு வந்து அம்மா அப்பாட்ட கோச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து எனக்கு நீ இந்த மாடல் ஃபோன் வாங்கி கொடு, அந்த மாடல் ஃபோன் வாங்கி கொடு, நீங்கள் சொன்ன அந்த லக்ஸுரி லைஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஐஃபோனுன்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அ லக்ஸுரி யூனிட் இப்போ. ஸோ அந்த ஃபோனை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மோகம் குழந்தைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் குழந்தைங்களே இல்லை, சின்ன குழந்தைங்களே, நாட் ஜஸ்ட் டீன்ஸு, அதை விட இருக்க சின்ன குழந்தைங்களுக்கே ஐஃபோன் இது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஐஃபோன் வேணும், அந்த ஐஃபோனுக்காக நான் அடம்பிடிப்பேன்றது போய் இப்போ வந்து நீ வாங்கி கொடுக்கலன்னா, இப்போ நீங்கள் சொன்ன இன்சிடென்ட், மகாராஷ்டிரா இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், குணால்ன்ற ஒரு 19 வயசு குழந்தை காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகுது. அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது எனக்கு ஐஃபோன் என் கையில் இருக்கணும், அது வந்து நான் வாங்கிட்டு அதோட இஎம்ஐ நீங்கள் பே பண்ணி ஆகணும்னு சொல்லி பேரண்ட்ஸை மிரட்டுறதாகும். இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல முன்னாடிலாம் வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களை மிரட்டிட்டு இருப்பாங்க, இப்போ குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸை மிரட்டிட்டு இருக்காங்க. இது முதல் காரணம் வந்து அடம்பிடிக்கிறது. ஆனால் எதுக்கு அடம்பிடிப்பாங்க, எவ்வளோ தூரம் அடம்பிடிப்பாங்கன்ற ஒரு காரணம் போய் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு, அதாவது என் உயிரையே நான் மாச்சுப்பேன் நீ செய்யலைன்னா அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டேஞ்சர். என்ன மாதிரியான ஒரு த்ரெட் இல்லை இது? ஒரு த்ரெட் டு த சொசைட்டி தானே. அதாவது நீங்க எனக்கு ஒரு விஷயம் செய்யலைன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் எங்கேருந்து மேம் கிரியேட் ஆகுது? இது ஒரு அடிக்ஷன். இப்போ ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி லக்ஸுரி லைஃபோட ஒரு அடிக்ஷன் தான். எனக்கு என் கையில் ஐஃபோன் இருக்கிறதுன்றது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க. அதாவது அது ஏன்னா அது ஒரு ஹைப் கொடுக்கறதும் வந்து நம்மள மாதிரி பேரண்ட்ஸ் தான். இன்னும் ஐ கேரி அன் ஐஃபோன், ஐ கேரி அ டேப், அந்த மாதிரி வந்து ஒரு ஹைப்பை கொடுக்கறதும் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தான். ஸோ இதை பார்த்து தானே குழந்தைங்க கற்றுக்குது. ஒரு ஒரு இந்த ஜெனரேஷன் இருக்க குழந்தைங்க பர்சன்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், எது லைஃப், எதை நோக்கி ஓடுறாங்கன்றதை இந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க இல்லையா. அப்போ வந்து ஐஃபோனுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு மைண்டில் அது ஸ்டோர் ஆகுது. ஓகே ஐஃபோன் ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு ஐஃபோன் சாதாரண ஃபோன்லாம் கேட்கல, ரொம்ப தெளிவாக ப்ராடக்டை சொல்லி கேட்குற அளவுக்கு அடிக்ஷன் போயிருக்கு. அது வந்து அது ஒரு சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரெஸ்டீஜ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க. கரெக்ட் மேம். ஏன்னா ஐஃபோன் 15 அதுக்கு நீங்கள் எனக்கு
இஎம்ஐ பே பண்ணியே ஆகணும். குடும்ப சூழ்நிலை வந்து அவர் சொல்றாரு. அவங்க அப்பா வந்து சொல்றாங்க ஒன்லி சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் பார்க்கும்போது 3 மணி நேரம் என்டையர் வந்து ஒரு சொசைட்டியே அங்க நிக்குது, இந்த பையனை எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமா அப்படின்னுட்டுன்னு. ஆனா அந்த பையனை பிடிக்க போற அந்த தருணத்துல அவங்க அப்பாவும் சேர்ந்து விழுறதும், அவங்க அம்மாவும் அதை பார்க்க முடியாம போய் ஜம்ப் பண்ணி இதெல்லாம் வந்து வைத்தறிச்சலான ஒரு விஷயம்னு கூட நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதுல சூசைட் பண்ணிக்கிறது யாருன்னு தான் நினைக்கிறீங்க? அந்த பையன் இல்ல, அவங்க அம்மா. அந்த பையனை பிடிக்க போய் தவறி விழுந்தாங்க இவங்க 2 பேரும். ஆனா சூசைட் பண்ணிக்கிட்டது அவங்க அம்மா. எப்படி தாங்கிக்க முடியும்? தன் கணவனும் தன் குழந்தையும் தனக்கு முன்னாடியே விழுந்து அவர் பிடிக்க போய் தானே தவறி விழுந்திருக்காரு. ஸோ இந்த மிரட்டுறேன்னு போற பையன் மைண்ட்ல என்ன இருக்கும், மிரட்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சு போயிருக்கோம். ஆனா அதை பிடிக்க போய் தவறி விழுந்து விழமாட்டான்னு நினைச்சு பிடிக்க போயிருப்பாரு. அந்த குழந்தையும் வந்து அந்த கிளிப்பிங்ஸை நான் பார்த்தேன், தவறி விழுறது, அதை பார்க்க முடியாம போய் அம்மா விழுறது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது ஒரு தண்டனை யாருக்கு? பேரண்ட்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு இல்லை. இது வந்து நிறைய கமெண்ட்ரிஸ்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பிள்ளையா தொல்லை அப்படின்னாங்க. தப்பு. பிள்ளை வந்து எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தையா தான் பிறக்குது, வளர்ப்புல தான் நிறைய பிரச்சனை இருக்குன்றது நான் பல இடத்துல வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா பேரண்டிங்லேயே நோ சொல்ல பழகணும். என்னால் முடியாது, இதை வாங்கி தர முடியாது, என் குடும்ப சூழ்நிலை இப்படி அப்படின்னு சொல்லி பழக்கிருக்கணும். அந்த குழந்தைங்க சிப்ளிங்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தால் அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கஷ்டம். அப்பா இல்லை, அம்மா இல்லை, கூட பிறந்த பிரதர் இல்லைன்னும் போது அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ பெரிய, இது த்ரெட் கிடையாது, இது ஒரு ட்ராமா. நான் பல இடத்துல சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய ட்ராமா சொசைட்டிக்கு. என்ன ஆக போது, ஒரு போனுக்காக சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு த்ரெட் போகும் அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கு, என்ன பண்ண போறாங்க, என்ன, அதாவது மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்களுக்காக நல்ல விஷயத்துக்காக போராடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி, அதாவது இன்னொன்னு நீங்க கேரளாவோட ட்ராஜடி சொன்னீங்க, அந்த குழந்தை பாருங்க, ஒரு தாத்தா, ஒரு 65 வயசு தாத்தாவை அவங்க அது எல்லாமே ஆமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீன் குழந்தைங்க. 13 வயசு ஒரு பொண்ணுக்கு எப்படி மேம் இதெல்லாம்? பாய் ஃப்ரெண்ட் வந்து 11 படிக்கிறான், 17 வயசு. அது கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 16, 17, இது எல்லாமே அண்டர் 18. இது என்ன அப்படி ஒரு அடிக்ஷன் இந்த ஃபோன் மேல? ஏன் அது வந்து அதாவது அடுத்த நாள் நான் அந்த நியூஸ் படிக்கும்போது அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து ரொம்ப இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணிருக்கு. யாரு? 13 வயசு குழந்தை ஆக்ட் பண்ணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஐயோ தாத்தா கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடி பாருங்க. இதெல்லாம் நினைக்கவே பயமா இருக்கு, பதறுது நமக்குலாம். என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பல இடத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து இந்த மாதிரி அடிக்ஷன் வந்து ஐ வுடன்ட் கால் இட் அஸ் ஜஸ்ட் த்ரெட். இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ரொம்ப பெரிய டேஞ்சர் இது. ஏன்னா ஒரு 13 வயசு பொண்ணுக்கு நம்ம கொலை பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வருது? இதுக்கு எல்லாமே நம்ம சோஷியல் மீடியாவை பிளேம் பண்ணணுமா? சோஷியல் மீடியா ஐ வுட் சே டெஃபினட்டா ஒரு ரீசன். நான் வந்து பல இடத்துல பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியாவோட எக்ஸ்போஷர் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ரீசன். ஏன்னா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியோ வீடியோ ரெண்டுமே அது மைண்டை போய் டைரக்டா அட்ராக்ட் ஆகுது. இப்போ நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறதுல பெருசா போய் மைண்ட்ல நிற்காது. இதுவே அதை விஷுவலா காமிக்கும் போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு காமிக்கிறாங்க, இந்த சீடு இப்படி வளருது, இப்ப செடி ஆகுதுன்றத டீச்சர் சொல்றதுக்கும் அதை பிக்சரைஸ் பண்ணி காமிக்கும் போது அந்த குழந்தையோட மைண்ட் செட்ல ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு இதுவா போய் நிக்குது. அதேதான் இதுலயும் நடக்குது. புரியுதுங்களா? ஒரு ஐபோன்றது ஒரு பெரிய விஷயம், அந்த போனை வச்சுட்டு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் பாயிண்ட் வந்துருது. அதே மாதிரி அவன் பாய் ஃப்ரெண்ட் வர ஐடியா கொடுத்துருக்கான், நீ வந்து இந்த 6 சவரனோ 7 சவரனோ நகையை இது பண்ணிட்டேன்னா நான் பைக்கும் வாங்கிக்கலாம், நம்ம பைக்ல ஜாலியா சுத்தலாம். ஸோ இது என்ன ஆயிடுது, ஒரு லக்ஸரி லைஃப், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் எல்லாமே சேர்ந்து அந்த 13 வயசு குழந்தைய வேற மாதிரி திங்க் பண்ண வச்சிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அது கூட இந்த டீம். நான் பல இடத்துல மென்ஷன் பண்ற மாதிரி நாட் ஜஸ்ட் யூ, who is around you is also very important. இந்த முன்னாடி காலத்துலலாம் வந்து இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போய் இப்போது சோஷியல் மீடியாவில் அவங்க ஸ்டேட்டஸ் போட்டாங்க, நானும் ஸ்டேட்டஸ் போடணும். அதாவது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ரீல்ஸுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு இப்போ மக்கள் வந்து தயாராகிட்டாங்க. மென்டலி தே ஆர் ஃபைன் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்துட்டாங்களா? மென்டலி தே ஆர் நாட் ஃபைனுங்கிறேன் நான். புரியுதுங்களா? மென்டலி தே ஆர் ஃபைன் இல்லை, மென்டல் அறிவே இல்லை, மென்டலாக தான் இருக்காங்கிறேன் நான். அறிவு இருக்கிறவங்க, புரிதல் இருக்கிறவங்க இந்த விஷயத்துக்காக நான் எந்த எல்லைக்கு வரைக்கும் போவேன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது பெரிய தப்பு. எதுக்காக இந்த விஷயத்த பண்றேன்? ஜாலியாக வாழணும்னு. எத்தனை நாளைக்கு? 1 நாள் 2 நாளைக்கா? நிம்மதியா எண்டு வரைக்கும் நல்லா வாழணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி ஸ்டூபிடான மிஸ்டேக்ஸ் பண்ணணும்னு நினைப்பியா? அப்போ ஆர் தே மென்டலி ஸ்டேபிள்? நோ. அதான் மென்டலாவே அவங்க வந்து மென்டலா தான் இருக்காங்க, ஸ்டேபிளா இல்லைங்கிறேன் நான். மை காட், இதெல்லாம் வந்து மேம் இது ஒரு 2 கேஸ் போகும். 3வது கேஸ் வந்து ரூபா ரெட்டி பிரின்சிபல், அவங்கள வந்து 2 10th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து கொலை பண்ணியிருக்கிறது. என்ன அதை போய் என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணுன்றது கூட ஐ எம் டோட்டலி ஷாக்டு மேம்.
நிஜமா. இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இப்போ நீங்கள் சொன்ன எல்லா கேசஸ்லையுமே எல்லா கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா டீன் கிட்ஸ் என்னை ரொம்ப பாதிக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டீன் சில்ட்ரன். ஒரு விஷயத்தோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு தெரியாம, அது என்னன்னு தெரியாம அது என்ன ஆக போகுது, நாளைக்கு நம்மள எப்படி பிரச்சனையில போய் மாட்ட போறோம். இப்போ எல்லாமே இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மூலியமா எல்லாமே அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்துருக்குங்க. என்ன மேம் ஆகும் இவங்களை வந்து since they're all under 18, இவங்களோட இன்டென்ஷன் ஆஃப் கில்லிங், அதை நான் திரும்ப சொல்றேன், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி the board will decide. ஏன்னா நீ வந்து மர்டர் பண்ணியிருக்க, அந்த மர்டரோட இன்டென்ட் பார்ப்பாங்க. ஸோ நார்மல் லாஸ் அப்ளை ஆகணுமா இல்ல ஜுவனைல் ஜஸ்டிஸ் அப்ளை ஆகணுமான்றது அப்ப இருக்கிற ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு தான் டிசைட் பண்ணும். ஏன்னா எனி கிரீவஸ் ஹர்ட், நான் சொன்ன மாதிரி மர்டர், ரேப், நார்காட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த போர்டு வில் டிசைட். ஆனா இதெல்லாம் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் நடந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பதறது என்னன்னா, ஏன் இந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு அடிக்ஷன் வர காரணம்? ஸோ சோஷியல் மீடியாவை மட்டும் நான் தப்பு சொல்வேனா? எஸ், ஐ வில் டெஃபினெட்லி சே, பட் நாட் ஜஸ்ட் 100% சொல்ல மாட்டேன். உள்ள இருக்கிற அவங்க சரௌண்டிங்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து என் கையில ஐபோன் இருந்தா அது ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி யார் காமிச்சிருக்கா? உன்னை சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட் காமிக்குது. அந்த ஆடை பார்க்கும் போதும் ஐபோன் பாத்தீங்கன்னா ஒரு வெரி ஸ்மார்ட், நான் வந்து அதை சப்போர்ட் பண்றேன்னு இல்லை, அவங்க வந்து ஒவ்வொரு வேர்ஷனுக்கும் எவ்ரி இயர் தில் கம் வித் நியூ வெர்ஷன். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிரஸ்டீஜ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இந்த வெர்ஷன் இருக்கா, எங்கிட்ட இந்த வெர்ஷன் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் காம்படிஷன் இப்ப குழந்தைங்களுக்கு நடுவுல. உங்ககிட்ட 14 இருக்கா, எங்கிட்ட 15 இருக்கு. புரியுதா? the next versionோட காம்படிஷன் நடக்குது within the same phone. இது எவ்வளவு பெரிய ஒரு மென்டல் ட்ராமா. பேரண்ட்ஸ் வந்து இப்போ எதுக்கு வந்து பசங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற இப்போ இந்த ஒரு கேள்வி நெக்ஸ்ட் கொண்டு வரணும் இல்லையா? அப்பதானே இந்த சொசைட்டில வந்து இந்த ஒரு மாற்றம் நம்ம ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா, அண்டர் ஒரு 18 இல்ல அவங்களுக்கு வந்து ஃபோன் கொடுக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் போட முடியுமா? இப்போ ஒரு கண்ட்ரியில போட்டிருக்காங்களேமா, இப்போ ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், சைனான்னு நினைக்கிறேன், தே ஹவ் கம் வித் த ரூல் தட் ஃபோன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் பார்க்க கூடாது. அதே மாதிரி தே ஹேவ் தேர் ஓன் சர்ச் சேனல். இப்ப கூகுள் கிடையாது அவங்க கிட்ட, they have their own search channel. கொண்டு வர முடியாமலாம் இல்ல. இஃப் தே ஆர் கோயிங், இப்ப நம்ம பாக்குற கேசஸ் எல்லாமே த்ரெட்டன் இருக்குல்ல, ஈச் ஸ்டேட் கேன் டேக் a decision. எனக்கு வந்து இது அலௌட் கிடையாதுன்னு அது வந்து சென்ட்ரலோட பேசி they can take a decision. அந்த மாதிரி அந்த பர்టిక్యులர் ஸ்டேட் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சட்டத்துல இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பா. இதை வந்து பார்க்க முடியாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா கொடுக்கலாம், இல்ல ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். See, இப்ப as long as it is educational, it is fine. If it's going to create a very bad atmosphere among my next generation, ஆப்வியஸா கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் இந்த ஃபோன் யூசேஜ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஜாஸ்தியாச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல, அதோட இம்பாக்ட் இந்த மாதிரியாக கொண்டு வரணுமா மேம்? நீங்க சொன்ன மாதிரி கொரோனாக்கு அப்புறம் டெஃபினட்டா இந்த யூசேஜ் ஆஃப், ஏன்னா வெளியில போக முடியாது, தே ஹாவ் டு பி ஆல்வேஸ் இன்சைட் த ஹவுஸ். அதுவும் ஆப்வியஸா எதுக்குமே எந்த ஒரு ஸ்டெப்புமே வெளில எடுக்க முடியாது. ஸோ தே ஹாவ் டு பி இன்சைட். நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஸ்க்ரீன் டைமோ ஃபோன் டைமோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அது என்ன ஆயிடுச்சு, அது எனி பிஹேவியர் இஃப் யூ follow it for 21 days or 48 days, it becomes a habit ம்பாங்க. நீ ஒரு வருஷத்துக்கு மேல உள்ளே அடைஞ்சிருந்த, இப்ப என்ன ஆயிடுச்சு, நீலாம்பரி மாதிரி ஃபுல் டைம் நீ ஃபோன்லேயே அடைஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஃபோன்லேயே அடைஞ்சிருக்க. இப்போ அது ஆப்வியஸா ஒன் ஆஃப் த டெஃபினட் ரீசன் அது. பட் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது நோபடி கேன் கம் அண்ட் டீச் யூ நோ திஸ் இஸ் ராங். இதுக்காக ஒரு ஃபோனுக்காக போய் நான் ஒரு கொலை வரைக்கும் போறதோ இல்லை என் ஃப்ரெண்டுக்கு பைக் வாங்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்க திருட்டு பண்றதுன்றது அந்த அளவுக்கு பெரிய கிரைம் இல்லை டீனை பொறுத்த வரைக்கும். அதுக்குண்டான தண்டனைகள் கம்மியாக தான் இருக்கும். இதுவே ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க, அது திட் இஸ் டெஃபினெட்லி சீரியஸ். அந்த மாதிரி ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் பண்ற அளவுக்குனா யூ நோ வாட் யூ ஹவ் டன். ஸோ உன்னோட மோட்டிவ் என்ன, ஐபோன் வாங்கறதுக்காக ஒருத்தர் வந்து அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசனை இது பண்ணியிருக்கேன், அவர் தனியா இருக்காரு, அதுக்கு அடுத்த நாள் நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி வேற நடிக்கிற. ஸோ இதெல்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு எப்படி மேம் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கும்? குழந்தைங்க எல்லா இதுலயுமே இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கப்பா. they are seeing lot of movies. அவங்க பேரண்ட்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்றாங்க இங்க? பேரண்டிங் எங்க என்ன ஆகும்னா, as I told you in many instances, என்ன ஆகும்னா ரெண்டு பேரண்ட்ஸும் வந்து மானிட்டர் பண்ண இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே இன்கம் ஏர்னிங்கா இருப்பாங்க, அதாவது வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. ஸோ குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ற டைம், குழந்தை என்ன பண்ணுது என்ன பண்ணலைன்றது தெரிஞ்சுக்கிற மனநிலையிலையோ தெரிஞ்சுக்கிற சிச்சுவேஷன்லயோ அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு வாட்ச் யுவர் கிட் வாட் இஸ். இப்போ என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளவு யோசிப்பாங்க, என் குழந்தை பக்கத்து வீட்டு தாத்தா கூட போய் விளையாடிட்டு இருக்கா, அவ்வளவுதான் யோசிப்பாங்க. இது இவ்வளவு தூரம் யோசிக்கும்ன்றது நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது கூட நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும், எதுல அவ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு தெரியணும். அது
see it needs a lot of time with the particular child. தப்பு பண்றாளா கரெக்டா இருக்காளா அப்படின்றது அந்த பேரண்ட்ஸ்க்கே தெரியல தெரியல இங்க லூசர் பேரண்ட்ஸ் தானே மேம் ஃபர்ஸ்ட். ஆமா கண்டிப்பா நான் அதை தான் சொல்றேனே, பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் சம்வேர் த கிட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி அவுட்டர் சொசைட்டி ஆல்சோ. நம்ம வீட்டில் வந்து இதை செய்யாத இது செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் அந்த குழந்தை அதை ஃபாலோ பண்ணதா இல்லையான்னு நீ எந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றியோ அப்பதானே தெரியும். சரி ஓகே பக்கத்து வீட்டு தாத்தாவோட போய் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பேன். வேற ஏதாவது பிரச்சனை வரும், வேற ஏதாவது போக்ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கதான் யோசிப்பியே தவிர அந்த குழந்தை ஒரு ஃபோனுக்காக எந்த அளவுக்கு அக்ரெசிவா போவா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. தெரிஞ்சிருக்கணும். அப்போ பேரண்ட்ஸோட ரோல்ன்றது இந்த இடத்துல வந்து நில்லா இருந்திருக்கும். they wouldn't have spent enough time for that girl. இதே மகாராஷ்டிரா இல்ல இந்த தெலுங்கானா கேஸ்ல அதாவது ஒரு பிரின்சிபலை அவங்க வந்து பாபு அப்படின்னு அந்த சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அந்த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 2 பேருமே 10th ஸ்டாண்டர்டு. 1.5 லட்சம் ரூபாய் கையில பணம் இருந்திருக்கு அவங்க கிட்ட. அப்புறம் வந்து லக்ஸுரியா செலவு பண்ணியிருக்காங்க. கையில ஐபோன்ஸ் இருந்திருக்கு. மேம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல மேம். இவங்களாம் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்றாங்க? அப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்தே இப்ப வந்து பசங்களை வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். எந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களை போடுறோம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லை மேம். ஸ்கூல் இது ஸ்கூல் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இருக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்கூல் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இருக்காது. ஸ்கூலா போய் சொல்லுது நீ வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கிடையாது. தே ஆர் கிவிங் தெம் தேர் எஜுகேஷன். இந்த குழந்தை இதெல்லாம் பண்ணணுன்றது அது கூட இருக்கிற பிள்ளைங்களை வச்சுதான். யார் எதோட சேர்க்கணும், இது ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான். சேர்க்க சரியில்லை அப்படிம்போம். எதோட சேருதுன்னு நம்ம பார்க்கணும். எந்த சொசைட்டில அதை மிங்கிள் ஆகுதுன்னு பார்க்கணும். ஜென்ரலா ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, நீ எந்த கும்பலோட இருக்கியோ அது 5% பிசினஸ் பீப்புள் அந்த 6th நீயும் பிசினஸ் பர்சன் ஆயிடுவ. 5% அதுல வந்து ரொம்ப ஹை எண்ட் திங்கிங்கா இருக்குன்னா நீயும் ஹை எண்டா திங்க் பண்ணாடுவ. 5 தருதலையா இருந்துன்னு வச்சுக்க, 6வது இருக்கிற நீயும் யாரு? நீயும் தருதல தான். அப்படிதான் ஆகும். யூ வில் பி எப்படி சொல்றது, டியூன் டு இட். உனக்கு வந்து மைண்ட்ல போய் அது ஹேபிச்சுவேட் ஆயிடும். இதை நான் பண்ணலாம், அவனும் பண்றான் நானும் பண்றதுக்கு என்ன. ஸோ எதோட சேர்றாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரு, யாரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா பேரண்ட்ஸோடயும் வீட்டோடயும் ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. தே வில் ஒன்லி வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் குரூப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஆக்டிவிட்டி குரூப்பா இருக்கட்டும். அந்த மாதிரி குரூப்ல தான் அந்த குழந்தைங்க சேருது. எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த குரூப் எங்கெங்கெல்லாம் அதுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுதோ அது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். கண்டிப்பா ஸ்கூலை நான் இதில் பிளேம் பண்ண மாட்டேன். ஸ்கூல் வில் ஒன்லி ப்ரொவைட் யூ எஜுகேஷன். டீச்சர்ஸோ அங்க இருக்கிற எஜுகேஷன் போர்டு அதை பத்தி சொல்லி தரது இல்லை. அது எந்த ஃப்ரெண்ட்ஸோட சேருது? ஐபோன் ரொம்ப பெரிய விஷயம், இப்படி நம்ம லக்ஸரியா வாழலாம், நம்ம செய்யலாம். அண்ட் ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா. நான் எப்பவுமே சொல்றது அதுதான். சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு பிளஸ் சொல்லி கொடுக்குதோ அந்த அளவுக்கு மைனஸையும் நிறைய சொல்லி கொடுக்குது. அண்ட் எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒரு 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 சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எது தப்போ அதுதான் டக்குன்னு குழந்தைங்களுக்கு போகும். நம்ம 10 விஷயம் நல்லது சொல்லி கொடுப்போம், ஒரே ஒரு இடத்துல நம்ம யார்ட்டையா கோவப்பட்டிருப்போம், அந்த கோவத்தை அந்த குழந்தை கத்துக்கும். அதேதான் இங்கேயும் அப்ளிகபிள். இப்போ எனக்கு இந்த ரூல்ஸ் நீங்க வந்து லா படி இதை சொல்றதையும் தாண்டி இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம் இல்லையா? அண்டர் 18ல இதை தான் இவங்க எல்லாம் பார்க்க முடியும், இந்த வெப்சைட்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க மேம் கவர்மெண்ட்டுக்கு? இப்போ சரி, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து பிரிங்கிங் இன் ஆல் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ வந்து ஸ்கூல்ல நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுங்க, ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுங்க, இதெல்லாம் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், பேசிக்காக இது ஒரு எஜுகேஷனாக கொடுங்க. எப்பயுமே வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத குழந்தைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால இதோட ரிசல்ட் என்ன, இதோட கான்சிக்வன்சஸ் என்ன, இதனால லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், நீ எந்த ஒரு லக்ஸரி லைஃபை எய்ம் பண்ணுறியோ அதில் ஒரு பிளாக் மார்க் ஆகிடும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா அந்த 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ எப்படி சயின்ஸை பற்றியோ மேக்ஸை பற்றியோ சொல்கிறியோ அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைன்ட்டு தானே சொல்லி கொடுக்குற. இது எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு. இப்போ இந்த காலத்துக்கு சொசைட்டிக்கு சட்டம் எந்த அளவுக்கு உனக்கு நாளைக்கு பிரச்சனையை கொண்டு வரும்ன்றது தேவை இல்லையா? அதையும் சொல்லி கொடுங்கிற. மாரல் சயின்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, இப்போ மாரல் சயின்ஸ்ன்றது இல்லை. முன்ன காலத்துலலாம் வந்து எங்க டீச்சரை பார்த்தாலே உங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல வர்றதுனாலே நாங்கெல்லாம் பயப்படுவோம். இந்த காலத்துல டீச்சரை வந்து மதிக்கிறது கூட இல்லை மேம். இந்த மாதிரியான அதாவது டீச்சர் எப்போ பசங்களை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணாங்களோ அப்பத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த சொசைட்டி இது மாதிரி மாறிடுச்சு நம்ம எடுத்துக்கலாமா? மாறிடுச்சுன்னு எடுத்துக்க முடியாதுப்பா. ஏன்னா டீச்சர் அடிக்காததுனால மரியாதை போகுதுன்னு இல்லை, டீச்சரோட டைம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகுதுன்றதுதான் முக்கியம். அடிக்கிறதுன்றது அது ஆப்வியஸ்லி அது தப்பு பண்ணா அடிப்பாங்க, தப்பு இது மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ப்ராக்டிஸ் அது. ஆனா இப்ப எப்படின்னா குழந்தைகள் மேல கை வைக்கிறது. இப்ப ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, ஒரு 6 வயசு குழந்தை ராஜஸ்தான் நினைக்கிறேன், ஹார்ட் அட்டாக்.
அடிச்சதுனால டீச்சர் அடிச்சது. எப்படி அப்புறம் அதெல்லாம் வந்து அடிக்கணும்ன்றது என்னவனா போட்டு அடிக்கிறது. நல்ல விஷயத்துக்காக அடிச்ச டீச்சர்ஸ் அப்பெல்லாம் மிரட்டுவாங்க. நீ வந்து நான் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு 98 of 100 வாங்கிலாம் நான் அடி வாங்கியிருக்கேன் ஒரு டீச்சர்கிட்ட. இன்னமும் அந்த டீச்சர் எனக்கு வந்து அவங்க ஒரு வெல்விஷர். நீ ஏன் 2 மார்க் விட்டேன்னு அடி வாங்கியிருக்கேன். அப்போ வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி டீச்சர்ஸோட நான் வளர்ந்துருக்கேன். இப்ப இருக்க டீச்சர்ஸ் அப்படி இருக்காங்களா? அவங்க வீட்டுல இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து ஒரு குழந்தைகிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால கூட இந்த மாதிரி சட்டங்கள் வந்திருக்கலாம். குழந்தைய வந்து நீங்க துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் அண்டர்கோயிங் ஸ்ட்ரெஸ். டீச்சர்னா வந்து அந்த காலத்துல வந்து நம்ம ஒரு செகண்ட் மதரா செகண்ட் ஃபாதரா பார்ப்போம். இப்ப அப்படி இருக்கா? நிறைய இஷ்யூஸ் டீச்சர் சைட்ல இருந்தும் இருக்கு. ஸோ ஒரு 10% தப்பு பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஐயோ இது வந்து நிறைய இஷ்யூஸா வருது, அதனால குழந்தைங்க மேலே இவங்க கை வைக்க கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வராங்க. அடிக்காததுனால இந்த குழந்தைங்க இப்படி ஆயிடுச்சான்னா கிடையாது. நான் பாசமா சொல்லி புரிய வச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு டீச்சர் ரொம்ப பாசமா சொல்லுவாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுத்திப்பாங்க, நீங்க நல்லா படிக்கலாம், அந்த சப்ஜெக்ட்ல நான் சென்டம் வாங்கினேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி இருக்க டீச்சர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் இப்ப இல்லையோ, வெரி ஃபியூ. மேபி அவங்களை நம்ம வந்து அந்த டைம்ல எக்ஸ்போஷர் கிடையாது. ஆனா அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் இன்னமும் டீச்சர்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் இப்ப இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டீச்சர்ஸோட அந்த பாண்டிங் இருக்கா அப்படின்னா அது ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையா மேம்? இப்போ இந்த ஸ்கூல்ஸ்ல தான் வந்து பசங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அங்கேருந்து தான் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு வெளியில வராங்க அப்படின்றதும் ஒரு பார்வை இருக்கு. ஸ்கூல்ல இப்ப எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு, இல்ல கண்டினியூஸா எந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங், இல்ல இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மென்டல் கிளாஸஸ், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணணும், இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்படிதான் யோசிக்கணும்ன்ற மாதிரி ஒரு இதெல்லாம் செயல்முறை கொண்டு வரணும்? ஜென்ரலா வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த காலையில பிரேயர் அசம்பிளின்னு இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ஜெனரல் நாலேஜ், ஒருத்தவங்க நியூஸ் வாசிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே டைம்ல மார்னிங் அந்த 8 to 10ன்றது அது ரொம்ப ஆக்டிவா இருக்கிற டைம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், we have to give education about what is prevailing in the society. அதாவது இதை பண்ணா என்ன பிரச்சனை ஆகும்ன்றதையும் சொல்லணும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நீங்க மிரட்ட வேண்டாம், அதட்ட வேண்டாம், இது பெரிய பிரச்சனை போல இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்றது ஒரு வகையில அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, எல்லா டீச்சர்ஸ்க்கும் கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. கிளாஸ் டீச்சரை ஒரு பீரியட் நம்ம எப்படி பிசிக்கல் எஜுகேஷனுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி பிசிக்கல் அவேர்னஸ்னு ஒரு எஜுகேஷனும் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஜெனரல் நியூஸ் படிக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு ஸ்கூல்ஸ்ல, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் காலேஜஸ்ல நடந்திருக்கு, அதை கரெக்டா ஃப்ரேஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போற பட்சத்துல குழந்தைங்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணதுனால இவங்க இதை அனுபவிக்கிறாங்க. இட் கேன் பி எனிதிங். ரொம்ப ஜெண்டர் நியூட்ரலா கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு குழந்தை பண்ணுச்சு, இந்த குழந்தைக்காக இந்த இஷ்யூ நடந்தது, நம்ம பேட் டச் குட் டச் எப்ப நம்ம பாடமா கொண்டு வந்திருக்கோம், அதோட இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணும்போது இதேதான் இப்பவும் ஒரு கேட்ஜெட்டோட பிரச்சனை. என்ன, நான் வந்து ரீசெண்டா ஒரு ஆட் கூட பார்த்தேன். கேட்ஜெட்டை யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தையோட ஐசைட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றத ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் அது எப்படி பாதிக்கப்படுதுன்னு பிக்சரைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த குழந்தைகிட்ட அந்த போனை கொடுக்குறாங்க, அந்த போனை வாங்க மாட்டேங்குது. why not try that? ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்? இதை ஏன் எல்லாமே வெளிநாட்டில் ஒருத்தன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம், வெயிட் பண்ண தேவையில்லையே. உனக்கு தானே மக்கள் தொகை ஜாஸ்தி, உன் மக்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் உனக்கு நிறைய இருக்கு இல்லையா? bring that. ஸ்கூல்ஸும் வந்து they have equal responsibilities to என்ன சொல்றது, teach kids, இல்லைனா வந்து டு கிவ் தெம் வந்து கைடன்ஸ். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டி, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் இருக்குது அப்படின்றது தான் மேம் நான் புரிஞ்சுக்கேன். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கேசஸ் வந்து பார்க்கறதுக்கு, கொலை பண்ணுற அளவுக்கு, மர்டர் பண்ணுற அளவுக்குன்னா அப்போ அந்த குழந்தைங்களோட என்ன எதிர்காலம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல மேம்? ஒரு பெரிய பயம்ப்பா எனக்கு இப்பெல்லாம் வந்து யோசிக்கும் போது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு. இந்த மாதிரி உன்னோட விஷயத்த தெரிஞ்சு நம்ம வீட்டில் போய் பேசும்போதே ஆஸ் அ மதர் எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்குதான். ஏன்னா அவங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டைம் அந்த லேப்டாப்லயோ ஃபோன்லயோ இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பயம் வருது. ஐயோ இதுல அடிக்ட் ஆயிடுவாங்களோ இதனால. ஏன்னா நம்ம பாக்குறோம், சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டாங்க, அந்த போன்ல பாத்துட்டு இருப்பாங்க, இல்ல டிவி பாத்துருப்பாங்க, ஒரு 4 தடவை கூப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம போய் அவங்களை அதட்னா திரும்பியும் அதே தான் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஆயிடுதுன்னா நம்மளுக்கே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியர் உள்ள கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது எப்படி மாத்திரானா, பேரண்ட்ஸ் ஒரு 50% இன்வால்வ் ஆகுறாங்கன்னா ஸ்கூல் ஆல்சோ ஷுட் இன்வால்வ் 50% இன் டீச்சிங் தெம் வாட் டு நாட் டு டு. ஆர்கியூ பண்றதுன்றது ஓகே, ஆனா இப்ப இருக்க டீனேஜர்ஸ் பசங்கள்லாம் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ஆர்கியூ பண்றது, பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குல்ல. எல்லா பேரண்ட்ஸோட ஒரு காமனான ஒரு கம்ப்ளைண்டா கூட இதுவாக தானே இருக்கு. ஆமா, ஆர்கியூ பண்றது ஓகேப்பா, ஆனா நீங்க ரேஷன் கொடுங்களேன். ஆர்கியூமெண்ட் நீங்க எப்போ வந்து அது ஆர்கியூமெண்டா மாறும்னா 2 சைடும் சத்தமா பேசும்போது. இப்ப அந்த குழந்தை ஆர்கியூ பண்ணுதா, நீங்க சாஃப்டா பேசுங்க, அந்த குழந்தைக்கு தான் தெரியாது அது ஆர்கியூ பண்ணுது, நீங்க சாஃப்டா பதில் சொல்லுங்க. இவ்வளவு சத்தமா பேசிதான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு இல்லப்பா, நீ இப்படி கூட பேசி ப்ரூவ் பண்ணலாம்னு நீங்க காமிங்க. வாட் எவர் யூ ஆர் ஷோயிங் இட்ஸ் கோயிங் டு ஷோ இட் பேக் டு யூ.
கிட்ஸ் ஆர் மிரர்ஸ். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க எப்பவுமே நம்மளோட கண்ணாடி. நம்ம எப்படி அதுகிட்ட முகத்தை காமிக்கிறோமோ அதே மாதிரிதான் திரும்ப என்கிட்ட, நான் அனுபவிக்கிறத சொல்றேன், அதே மாதிரிதான் திரும்ப. அப்ப நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கோமா சொல்லக்கூடாது, இல்லடா கண்ணா இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அது நம்மள பாவம் நினைச்சிது. ஐயோ அம்மா ரொம்ப பாவமா கேட்கிறாளே, சரி இது பண்ணுவோம். திஸ் இஸ் ஹேப்பனிங் நாட் ஜஸ்ட் வித் மீ, வித் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாருமே சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நம்ம கோவப்பட்டிருப்போம், அதட்டி இருப்போம். ஆனா இந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இனிமேல் வேலைக்கு ஆகாது. இனிமேல் வந்து நம்ம பாவமா பேசி ஓகே இப்படி கைண்டா பேசினா கூட நடக்கும் அப்படின்றத நம்ம தான் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். we should also involve the school to do it. ஃபைன் மேம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வந்து மனசை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுலேருந்து வெளியில வரதுக்கே நமக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூமா.